சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. அடையாறு, பட்டினப்பாக்கம், மந்தைவெளி, மெரினா, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பாரிமுனை, ராயபுரம், திருவொற்றியூர், மாதவரம், அம்பத்தூர், மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கனமழை பெய்தது. இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு, ஓரிக்கை, நத்தப்பேட்டை, களக்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நள்ளிரவில் மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பகல் நேரத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை நகர் பகுதி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையினால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் நேற்றிரவு கனமழை பெய்தது. தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளான வல்லம், ஆலக்குடி, களிமேடு, நஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. நத்தம் பேருந்து நிலையம், மெய்யம்பட்டி, அப்பாஸ்புரம், ஏரக்காப்பட்டி, பள்ளப்பட்டி, கோபால்பட்டி, சானார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.